Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. அதாவது நம்ம ரொம்ப நிறைய கிராமர் ரூல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு. ரொம்பவே சிம்பிளாக சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ் என்ன அப்படின்னா வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நம்ம ப்ராப்பர் தமிழில் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவே வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஸோ வந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். ஸோ அந்த ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ப்ரெசென்ட்டில் நடந்துகிட்ருக்கா, பாஸ்ட்டாக இல்லை ஃப்யூச்சரில் நடக்க போகிறத பற்றி பேசுகிறோமா, அதை டிபெண்ட் பண்ணி நமக்கு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் நம்ம ஹிந்தி சென்டென்சஸில் பண்ண போகிறோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அடிக்கடி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் வந்து கொண்டு இருக்கிறேன். நம்ம பேசும்பொழுது நம்ம இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ யாராவது என்ன பண்ணுற அப்படின்னா, நாங்கள் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன், பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா மே ஆ ரஹாஹூன் அப்படின்றத சொல்லணும். ஒரு ஆண் சொல்கிறாங்க அப்படின்னா ரஹாஹூன் அப்படின்றத சொல்லுவாங்க. பெண் சொல்லும் பொழுது ரஹீஹூன் அப்படின்றத சொல்லணும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் அப்படின்னாலே நமக்கு ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அந்த சென்டென்ஸு நீங்கள் உங்களை பற்றி பேசும்பொழுது ஹூன்னு முடியும். மூன்றாவது நபர், அதாவது ஒரு ஆணை பற்றியோ ஒரு பெண்ணை பற்றியோ பேசும்பொழுது ஹெய்னு முடியும். ஸோ ரெஸ்பெக்டோட பேசும்பொழுதும் நிறைய பேரை பற்றி பேசும்பொழுதும் ஹெய்ன்னு முடியும். ஸோ இந்த மூணும் நமக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிற பட்சத்தில் நான் வந்து கொண்டு இருக்கிறேன் கண்டினியூஸ் டென்ஸில், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறீங்க அப்படின்னா ரஹா சேர்ப்பீங்க ஒரு ஆணாக இருக்கிற பட்சத்தில். பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ரஹி சேர்ப்பீங்க. ஸோ மே ஆ ரஹாஹூன் அப்படின்றத சொல்லணும். ஸோ வந்து கொண்டு அதனால் ஆ ரஹா அப்படின்றது வருது. நமக்கு ரூட் வெர்பு இங்கே வா அப்படின்னு சொல்கிறது ஆவோ. ஸோ அந்த மாதிரி நமக்கு இங்கே அந்த ரூட் வெர்பு மட்டும் எடுத்துக்கிறோம். ஆ அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிறோம். நான் போய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஜா ரஹாஹூன். ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே ஜா ரஹீஹூன் அப்படின்றத சொல்லணும். அருண் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அருண் ஜா ரஹா ஹே அப்படின்றத சொல்லணும். நீங்கள் உங்களை பற்றி பேசும்பொழுது தான் ஹூன் அப்படின்றத சொல்லுவீங்க. ஆணாக இருந்தால் ரஹா ஹூன், பெண்ணாக இருந்தால் ரஹி ஹூன். அதுவே தேர்ட் பர்சன், மூன்றாவது நபரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரஹா ஹே அப்படின்றது வரும். ஆணாக இருந்தால். இங்கே அருண் அப்படின்றது ஆண் பாலுன்றதுனால ரஹா ஹே, அருண் ஜா ரஹா ஹே. போ அப்படின்னா ஜாவோன்னு சொல்லுவீங்க. ரூட் வெர்பு நமக்கு ஜா. ஸோ அருண் ஜா ரஹா ஹே. இதுவே பிரியா போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரியா ஜா ரஹி ஹே அப்படின்றத சொல்லணும். ஸோ ரஹா ரஹி அப்படின்றது பெண்ணா ஆணா அப்படின்றத டிபெண்ட் பண்ணி மாறும். தன்னை பற்றி பேசும்பொழுது ஹூன் வரும், மூன்றாவது நபர் அப்படின்னா ஹெய் வரும். ஸோ இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மற்றபடி உங்களுக்கு இந்த ரூட் வெர்ப்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ரூட் வெர்ப்ஸ்லாம், பேசிக்கான ரூட் வெர்ப்ஸ், நமக்கு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற ரூட் வெர்ப்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ சோ ரஹி ஹே. ஸோ அவள் அப்படின்றதுனால ஸோ அவள் அவன் ரெண்டுத்துக்குமே ஓ அப்படின்றது தான் வரும். நம்ம எழுதும் பொழுது நம்ம ஹிந்தியில் வஹ் அப்படின்றத எழுதுவோம். பட் பேசும்பொழுது ஓ அப்படின்றது தான் சொல்லுவாங்க. தூங்கிறதுக்கு சோ ஜாவோ அப்படின்றத சொல்லுவாங்க. ரூட் வெர்பு இங்கே சோ ரஹி ஹே. அவள் அப்படின்றதுனால ரஹி ஹே அப்படின்றது வருது. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ நிறைய பேரை மென்ஷன் பண்ணி ஒரு 2-3 பேரை பற்றி ஏதோ கேட்குறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், இல்லை ஒரு நபரை பற்றியே ரொம்ப ரெஸ்பெக்டோட பேசுகிறதுக்கும் நம்ம ரஹே அப்படின்றதான் யூஸ் பண்ணுவோம். ரஹே வந்ததுனாலே அந்த சென்டென்ஸ் ரெஸ்பெக்டோட வந்ததுனாலே ஹெய்ன்னு முடியுன்றதை பார்த்தோம். தன்னை பற்றி பேசும்பொழுது ஹூன், மூன்றாவது நபர் அப்படின்னா ஹே. இதுவே ப்ளூரல் ஃபார்ம் இல்லை ரொம்ப ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களை பேசுகிறோம் அப்படின்னா ஹெயின். ஸோ ஹெயின், ரஹே ஹெயின் அப்படின்றது வரும். ஆண் அப்படின்னா ரஹா, பெண் அப்படின்னா ரஹி, ரெஸ்பெக்ட் இல்லைனா ப்ளூரல் ஃபார்முக்கு ரஹே. ஸோ ரஹே ஹேன். ஓ கா ரஹே ஹேன். ஸோ சாப்பிடு அப்படின்னா காவோ அப்படின்றத சொல்லுவோம். நமக்கு ரூட் வெர்பு கா. ஸோ ஓ கா ரஹே ஹேன். இந்த ஓ அப்படின்றது அவன், அவள், அவர்கள், அவங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இது யாரை குறிக்குது அப்படின்றது நீங்கள் ஃபுல் சென்டென்ஸை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஓ கா ரஹி ஹே அப்படின்னு வந்தது அப்படின்னா, ரஹி ஹே வந்தது அப்படின்னா அந்த ஓ அப்படின்றது அவள், பெண்ணை குறிக்குது அப்படின்றது அர்த்தம். இதுவே அந்த ஓ அப்படின்றது ரஹா ஹே அப்படின்ற வரும்போது ஒரு ஆணை குறிக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அருண் கா ரஹா ஹே அப்படின்னா அருண் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்றது அர்த்தம். பிரியா கா ரஹி ஹே. ஸோ சாரி, ஓ கா ரஹி ஹே அப்படின்னா ஓ அப்படின்றது அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள்னு குறிக்கிறது அர்த்தம். இதுவே ஓ கா ரஹே ஹேன் அப்படின்னா அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத அர்த்தம்.
ஸோ உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓரளவு புரிஞ்சிருக்கும், ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்கள் எங்கள் வேர்பை மட்டும் மாற்றி மாற்றி போட்டாலே வந்து நிறைய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வேணும் அப்படின்னா இதுக்கு நான் செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோவில் இந்த மாதிரி ஒவ்வொரு டென்ஸும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எப்படி மாறும் அப்படின்றது. அந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக புரியும். நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ பேசிக்கொண்டு இருந்தேன், இருந்தேன்னு வருது. ஸோ வந்து பேசிக்கொண்டு கண்டினியூஸாகவும் வருது, ப்ளஸ் இருந்தேன் பாஸ்ட், ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இந்த சென்டென்ஸை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? மே உஸ்ஸே பாத் கர் ரஹா தா அப்படின்றத சொல்லணும். நான் அப்படின்னா மே, அவனிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உஸ்ஸே இல்லை உஸ்கே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம். அவன்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ப்ராப்பர் தமிழில் அவனிடம், நம்ம பேசும்பொழுது அவன்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம். உஸ்கே பாஸ், அவன்கிட்ட, அவன்கிட்ட அப்படின்னா உஸ்கே பாஸ், இல்லைன்னா உஸ்ஸே அப்படின்றதும் சொல்லலாம். பேசு அப்படின்னா பாத் கரோ, ஸோ பேசிக்கொண்டு இருந்தேன். பாத் கர் ரஹா தா, ஸோ கண்டினியூவஸ் அப்படின்னாலே ரஹா வரும் அப்படின்றத பார்த்துட்டோம். ரஹா, ரஹி, ரஹே. ஆணாக இருந்தால் ரஹா வரும், பெண்ணாக இருந்தால் ரஹி வரும். தேர்ட் பர்சன், அதாவது ப்ளூரல், நிறைய பேர் இல்லை ரெஸ்பெக்டட் அப்படின்னா ரஹி வரும். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ், அதனால் ஆணை பற்றி பேசுகிறோம். அதாவது நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிற பட்சத்தில் வந்து தா அப்படின்றத சொல்லுவீங்க. இதுவே பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா தீ அப்படின்றத சொல்லணும். ஸோ மே உஸ்ஸே பாத் கர் ரஹா தா அப்படின்றத சொல்லணும். பிரியா காலேஜ் போய்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரியா காலேஜ் ஜா ரஹி தி. ஸோ இங்கே வந்து தேர்ட் பர்சன் பெண்ணை பற்றி பேசுகிறோம். ஸோ பெண் அப்படின்னாலே வந்து ரஹி வரும். ஸோ ரஹி தி, அந்த சவுண்டு பாருங்கள், போன சென்டென்ஸில் ரஹா தான் வந்து தான் இங்கே பெண்ணை பற்றி பேசுகிறதுனால ரஹி தி அப்படின்றது வரும். இதுவே பிரியா காலேஜ் ஸ்கூட்டியில் போய்கொண்டு இருந்தால் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்கூட்டியில் அப்படின்றத எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் ஸ்கூட்டி மே, அந்த லே சவுண்டுக்கு மே வரும். ஸ்கூட்டி மே, பிரியா காலேஜ் ஸ்கூட்டி மே ஜா ரஹி தி அப்படின்றத சொல்லணும். நீ அங்கே வந்தப்ப அருண் அவனுடைய ரூமில் படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? பட் ரஹாத்தா அப்படின்றத சொல்லணும். அருண் பட் ரஹாத்தா, அருண் படித்து கொண்டு இருந்தான். அருண் பட் ரஹாத்தா, படோ அப்படின்னா படி அப்படின்றது அர்த்தம். ஸோ பட் ரஹாத்தா அப்படின்னா படித்து கொண்டு இருந்தான். நீ அங்கு வந்தபோது, ஸோ அந்த மாதிரி வந்தபோது அப்படின்றது வந்தாலே வந்து வரும்போது போகும்போது அப்படின்றது வந்து ப்ரெசென்ட்டில் நடக்கிறது. அதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோவில். அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். வந்தபோது அப்படின்னா ஆல்ரெடி நடந்துருச்சு, ஸோ பாஸ்ட் டென்ஸு. அப்படின்றப்ப நம்ம வந்து ஜப் தோ ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். ஸோ ஜப் தும் ஆயே தோ, நீ வந்தபோது அப்படின்னா வந்து ஜப் அப்படின்றது அந்த போது அப்படின்றத குறிக்குது. தும் அப்படின்னா நீ, வந்தபோது பாஸ்ட் டென்ஸ், ஸோ ஆயே தோ. அருண் அப்னே கமரே மே, அப்னே கமரே மே அப்படின்னா வந்து தன்னுடைய அறையில், கமரா அப்படின்னா அறை, கமரே மே அப்படின்னா அறையில், ரூமில், அந்த லே சவுண்டுக்கு மே வருது. அப்னே அப்படின்னா வந்து அவனுடைய, அதாவது தன்னுடைய, அருண் தன்னுடைய ரூமில் படித்து கொண்டு இருந்தான். அந்த தன்னுடைய அப்படின்றத அவனுடைய அப்படின்றத குறிக்குது. ஜப் தும் ஆயே தோ அருண் அப்னே கமரே மே பட் ரஹா தா. இந்த சென்டென்ஸே பிரியாவுக்கு சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பட் ரஹி தி அப்படின்றது மட்டும் மாறும், மீது எல்லாமே காமனாக வரும். அன்னைக்கு அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ உஸ் தின் காம் கர் ரஹே தே. அன்றைக்கு அப்படின்னா வந்து உஸ் தின் அப்படின்றது அர்த்தம். இன்றைக்கு அப்படின்னா இஸ் தின் அப்படின்றது வரும். தின் அப்படின்னா தினம், நாளை குறிக்குது. ஸோ அவர்கள் அப்படின்னா ஓ அப்படின்றத பார்த்தோம். வேலை செய்து கொண்டு இருந்தார்கள், வேலை செய் அப்படின்னா காம் கரோ, வேலை செய்து கொண்டு இருந்தார்கள், ப்ளூரல் ஃபார்மேட்டு. ஸோ காம் கர் ரஹே தே, ஸோ ப்ளூரல் அப்படின்றதுனால ரஹே சவுண்டு வருது, ரஹே தே. ஸோ ரஹா வந்ததுன்னா தா வரும், ரஹி வந்ததுன்னா தீ வரும், ரஹே வந்ததுன்னா தே வரும். ஸோ அங்கே வந்து நம்ம ப்ரெசென்ட்டில் வந்து ஹூன், ஹெய், ஹெயின் 3 சவுண்டு பார்த்தோம்ல, அதே போல் தான் இங்கே தா தி தே சவுண்டு வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸ்மே ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். நாளைக்கு நான் ட்ரெயினில் வந்து கொண்டு இருப்பேன், இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கல் ட்ரெயின் மே ஆ ரஹா ஹூங்கா அப்படின்றத சொல்லணும். கல் அப்படின்னா நாளைக்கு, மே அப்படின்னா நான், ட்ரெயினில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரெயின் மே. வந்து கொண்டு இருப்பேன் ஃப்யூச்சர் டென்ஸ் ஆ ரஹா ஹூங்கா. ஸோ இதுவே வந்து நார்மல் ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா வந்து ஆவுங்கா அப்படின்னா வருவேன் அப்படின்றது அர்த்தம். வந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆ ரஹா ஹூங்கா. ஸோ கொண்டு, அதுதான் நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸை வந்து குறிக்குது தமிழில். வந்து கொண்டு, போய் கொண்டு, இதுதான். ஸோ ஆ ரஹா அப்படின்றது காமன், எந்த ப்ரெசண்ட்டாக இருந்தாலும், பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்தாலும், ஃப்யூச்சர் கண்டினியூஸாக இருந்தாலும்.
ஸோ இருப்பேன் அப்படின்றது ஃபியூச்சர், அதனால ஹூங்கா சவுண்டு வருது. இதுவே இருந்தேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஆ ரஹாத்தா, ஒரு ஆணா இருந்தால் ஆ ரஹாத்தான்னு சொன்னீங்களா, பெண்ணா இருந்தால் ஆ ரஹீத்தி அப்படின்றத சொன்னீங்களா, அதே போல தான் இது வந்து ஃபியூச்சர் டென்ஸில் ஹூங்கா ஹூங்கி சவுண்டு வரும். ஒரு ஆண் சொல்லும் பொழுது கல் மே ட்ரெயின் மே ஆ ரஹா ஹூங்கா. ஒரு பெண் சொல்லும் பொழுது இந்த சென்டென்ஸே கல் மே நான், ட்ரெயின் மே அப்படின்னா ட்ரெயினில், ஆ ரஹா ஹூங்கி அப்படின்றத சொல்லுவீங்க. நான் நாளைக்கு இந்நேரம் எக்ஸாம் முடிச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு கல் இஸ் சமயமே, இந்த நேரத்தில் அப்படின்னா இஸ் சமயமே, கல் அப்படின்னா நாளைக்கு. மே பரீட்சா லிக்கே சோ ரஹி ஹூங்கி, ஒரு பெண் சொல்றீங்க, நான் நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு இந்நேரம் தூங்கிக்கிட்டு இருப்பேன், அதனால ரஹி ஹூங்கி அப்படின்றது வருது. ஒரு ஆண் சொல்லும் பொழுது ரஹா ஹூங்கா, ரஹா வந்ததுன்னா ஹூங்கா சவுண்டு வரும், ரஹி வந்ததுன்னா ஹூங்கி சவுண்டு வரும். மே பரீட்சா லிக்கே அப்படின்னா வந்து லிக்கோ அப்படின்னா எழுது, லிக்கே அப்படின்னா எழுதிட்டு அப்படின்றது அர்த்தம். ஸோ எழுதி முடிச்சுட்டு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து லிக்கே கதம் கற்கே அப்படின்றதும் சொல்லலாம். முடிச்சுட்டு அப்படின்னா கதம் கற்கோ அப்படின்றது அர்த்தம். கல் இஸ் சமயமே, அதாவது எக்ஸாம் எழுதிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றதா அர்த்தம். மே பரீட்சா லிக்கே, எக்ஸாம் எழுதிட்டு, பரீட்சா அப்படின்னா எக்ஸாம், லிக்கே அப்படின்னா எழுதிட்டு, சோ ரஹி ஹூங்கி அப்படின்னா தூங்கி கொண்டு இருப்பேன் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, பிரியா ஸ்கூட்டர்ல வீட்டுக்கு போய் கொண்டு இருப்பாள் அப்படின்னு சொல்றதுக்கு பிரியா ஸ்கூட்டர்மே அப்படின்னா வந்து ஸ்கூட்டர்ல அப்படின்றது அர்த்தம். வீட்டுக்கு அப்படின்னா கர், வீடுன்றது வந்து கர் குறிக்குது. அந்த இக்கு சவுண்டு வந்தது அப்படின்னா கோ அப்படின்றது வரும். மற்றபடி இந்த உயிரற்ற பொருட்களுக்கெல்லாம் வந்து கோ அப்படின்றத வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் பேசும்பொழுது சொல்லணும் அப்படின்றது அர்த்தம். கர் கோ அப்படின்றது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு இவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அந்த கோ சவுண்டு வரும். மற்றபடி வந்து நீங்கள் இங்கே கர் அப்படின்றத சொன்னாலே போதும். போய்கொண்டு இருப்பாள் ஜா ரஹி ஹோகி. ஸோ இங்கே வந்து மூன்றாவது நபரை பற்றி பேசுகிறோம். நீங்கள் உங்களை பற்றி பேசும்பொழுது தான் ரஹி ஹோங்கி அப்படின்றத சொல்லுவீங்க. இங்கே வந்து ரஹி ஹோகி, அந்த இங்கு சவுண்டு வராது, ரஹி ஹோகி அப்படின்றது வரும் மூன்றாவது நபர் அப்படின்னா. பெண்ணை பற்றி பேசுறதுனால ரஹி வருது, ஹோகி மூன்றாவது நபர் அப்படின்றதுனால ஹோகி வருது. இதுவே அருண் ஸ்கூட்டரில் போய்கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அருண் ஸ்கூட்டர் மே ஜா ரஹா ஹோகா அப்படின்றது வரும். ஸோ நீங்கள் உங்களை பற்றி பேசும்பொழுது ஒரு ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஹூங்கா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதே போல் தேர்ட் பர்சன் அப்படின்னா ஹோகா, பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஹோகி. ஸோ இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் மாறும். மற்றபடி நிறைய சென்டென்சஸ் அந்த வேர்பு தெரிஞ்சாலே, ரூட் வேர்பு உங்களுக்கு தெரிஞ்சாலே நிறைய நீங்களே மேக் பண்ணி பார்க்கலாம். இதுக்குமே ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் செப்பரேட் வீடியோ நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராக்டிக்கல் சென்டென்சஸ் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே மூன்றாவது நபர் பெண் அப்படின்றதுனால ரஹி ஹோகி அப்படின்றது வருது. ஜா ரஹி ஹோகி, போய்கொண்டு இருப்பாள். வந்து கொண்டு இருப்பாள் அப்படின்னா ஆ ரஹி ஹோகி. சாப்பிட்டு கொண்டு இருப்பாள் அப்படின்னா கா ரஹி ஹோகி. இதுவே வந்து ஆணை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கா ரஹா ஹோகா, ஜா ரஹா ஹோகா, ஆ ரஹா ஹோகா அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் பாருங்க, அவங்களுக்கு வெயிட் பண்ணாத, அவங்க கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்கோ இந்தசார் மத் கரோ. ஸோ இந்தசார் கரோ அப்படின்னா வெயிட் பண்ணு, இந்தசார் மத் கரோ அப்படின்னா வெயிட் பண்ணாத. அவங்க கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ கிளம்புறதுக்கு வந்து நிக்கலோ அப்படின்றத சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துல இருந்து கிளம்பி போறது. ஸோ ரெடி ஆகிறது வந்துனா வந்து தயார் கரோ அப்படின்றது வரும். ரெடி ஆகு அப்படின்னா தயார் கரோ. ஸோ தயாராகு அப்படின்னு சொல்ற மாதிரி. இங்க வந்து கிளம்புறது, ஸோ நிக்கலோ அப்படின்றது வரும். கிளம்பி கொண்டு இருப்பார்கள், ப்ளூரல்ல சொல்றோம், நிறைய பேரை பத்தி பேசுறோம். ஸோ ஓ அப்படின்றது அவர்கள், கிளம்புறதுக்கு வந்து நிக்கல் அப்படின்றதா ரூட் வெர்பு. ரஹே ஹோங்கே. ஸோ வந்து நமக்கு இங்க வந்து ப்ளூரல் அப்படின்றதுனால ஹோங்கே சவுண்டு வருது பாருங்க. ஹூங்கா ஹூங்கி அப்படின்றது தன்னை பத்தி பேசும் பொழுது வரும். ஹோகா ஹோகி அப்படின்றது மூன்றாவது நபர் ஒரு ஆணை பத்தி பேசும்பொழுது, பெண்ணை பத்தி பேசும்பொழுதும் வரும். நிறைய பேரை பத்தி பேசும்பொழுது, ப்ளூரல்ல பேசும்பொழுது ஹோங்கே சவுண்டு வரும். ஸோ இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் தான். உஸ்கோ இந்தசார் மத் கரோ, ஓ நிக்கல் ரஹே ஹோங்கே. ரஹே அப்படின்றது வரும். ரஹி ரஹா அப்படின்றது வந்து ரஹேவா மாறும், ரஹே ஹோங்கே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.